இப்ப டிடிஎஃப் மேல அவனுக்காவது புதுசு. டிடிஎஃப்னா கேஸ், அவன் மேல பழைய கேஸ் இருக்கு அவன் மேல. அப்ப சொன்னாப்புல பத்தி டிடிஎஃப் டே நம்ம எல்லாருமே ஒரே நாடுதான்டா. சாவாத, எல்லாமே நம்ம ஊரு தான், எல்லாமே நம்ம ஊரு தான். இது எங்க இடம் எங்க இடம்னு சொல்லாத. சின்ன வயசுலயே நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா யாருக்குமே பொறுக்காது முதல்ல. ஆனா வந்து அந்த கம்பி எடுத்து குத்துறது வந்து உண்மையிலேயே யாருக்குமே கோவம் வரும். கம்பி வச்சு பண்றது கண்டிப்பா. ஓகே, இப்ப பாய். இப்ப நேத்து வந்து நம்ம வந்து டிடிஎம் பாஸ்மோட வீடியோ பார்த்தோமா? சரி. அதுல வந்து நம்ம இப்ப வந்து லாஸ்டா வந்து அந்த கேரளாவுக்கு போயிட்டு ஒரு இந்த வயநாட்டுல வந்து அந்த பிளட் வந்ததுக்கு அவன் வந்து எல்லாருமே ஃபுட்டு கொடுத்துட்டு லாஸ்டா வந்து அவன் கிளம்புற நாள் வந்து சரி அவன் தங்க வேணாம், அப்ப வந்து நைட்டு வந்து நம்ம அப்படியே கார்லயே தங்கிட்டு நாளைக்கு காலையில அப்படி குளிச்சுட்டு கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு சம்பவம் ஆச்சு நேத்து. கரெக்டா? உங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த சம்பவம் ஆனப்ப அந்த சம்பவம் கரெக்டா தப்பா நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். நீ சொல்லு இப்ப ஆடியன்ஸ்க்கு. அதாவது டிடிஎஃப் வந்து குளிக்க தான் போனாரு. ஏன்னா அந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு சும்மா ஜாலியா குளிக்கிறோம் அப்படின்னு குளிச்சிட்டு இருக்கிறப்ப குளிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவனோட ப்ரொடக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி தான் குளிச்சாங்க. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தான் குளிச்சாங்க. ஏன்னா வேகமா தண்ணி வந்தா அடிச்சுட்டு போய் நாளைக்கு செய்தியில வந்துருவாருன்றதுனால அவரு கரெக்டா ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் குளிச்சிருக்காரு. இதுலயும் பொறுக்காம அங்க கேரளால இருக்கிற ஒல்லியா இருக்கிற ஒரு நபர் அவரு கில்லின்னு நினைச்சிட்டு அவர் தள்ளி விட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டாரு. அது வந்து இப்படி பார்க்கலாம். டிடிஎஃப் எதை எடுத்தாலுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால இவர் சொல்லிட்டாருன்னு நம்ம நினைக்கலாம். அவனுக்கு டிடிஎஃப் யாருமே தெரியாது. இப்ப டிடிஎஃப் மேல அவனுக்காவது புதுசு. டிடிஎஃப்னா கேஸ், அவன் மேல பழைய கேஸ் இருக்கு அவன் மேல. ஆனாலும் அவர் வந்து பொறுமையா தான் அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாப்ல. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அது நானாக உண்மையை சொல்லணும், கண்டிப்பா நல்லா கோவமா இருப்பேன். ஆனா அவர் வந்து 46 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தனால அவர் வந்து கோவப்படாம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால என்னமோ ஹேண்டில் பண்ணாரா என்னன்னு தெரியல. அப்படி சப்போஸ் ஒன்ன காதலிச்சு சப்போஸ் நானும் வேதலிச்சு அவருக்கு அவளை ஃபாலோவர்ஸ் எல்லாம் கோவப்பட்டிருப்பாரா என்னன்னு தெரியல. நீங்க வந்து ஏதாவது அருவியில போய் குளிச்சிருக்கீங்களா? குளிச்சிருக்கீங்க. எவனாவது ஒருத்தவன் குளிக்க கூடாது அப்படின்னு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. குளிக்க கூடாதுன்னு சொன்னா கூட ஓகே, ஆனா அது ஏன் நாடு ஏன் ஊரு அப்படின்னு என் நாடு என் வீடு சொல்லும்போது கண்டிப்பா கோவம் வருமா இல்லையா? அப்ப சொன்னாப்புல பத்தி அப்படியே நம்ம எல்லாருமே ஒரே நாடுதான்டா. சாவாத, எல்லாமே நம்ம ஊரு தான், எல்லாமே நம்ம ஊரு தான். இது எங்க இடம் எங்க இடம்னு சொல்லாத. அது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. அவர் அமைதியா போயிட்டாரு. ஆனா வந்து அந்த கம்பி எடுத்து குத்துறது வந்து உண்மையிலேயே அது யாருக்குமே கோவம் வரும். கம்பி வச்சு பண்றது கண்டிப்பா. அப்ப கூட வந்து கோவப்படாம வந்து அவர் வந்து அதை வந்து அப்படியே பொறுமையா வந்து பேசி பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கூட ஒருத்தர் தான் பாரு சொட்ட, அவன் வந்து சும்மா சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா பத்தியா. வீடியோ எடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதனால நீ அதனால பேசி எப்ப போல பேசியே இல்ல. இதெல்லாம் நம்ம ஏன் பேசணும்? டிடிஎஃப் பத்தி எனக்கு எதுக்கு? நான் வேற வேலை இருக்கு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. எதுக்கு டிடிஎஃப் பத்தி இன்னைக்கு பேசணும்? அது அதாவது இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வீடியோனால என்ன பிரயோஜனம்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஆணியா புடுங்க வேணாம் வாங்க. அவர் மேல வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். அதாவது மிஸ்டேக் அவர் மேல இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நமக்கு கத்துக்கிற விஷயங்கள். இப்ப நானும் வந்து டிடிஎஃப் சப்போர்ட் பண்றேன், நீங்களும் சப்போர்ட் பண்றீங்கன்னா நம்ம விவாதமே வந்து முழுமை அடையாது. நான் வந்து டிடிஎஃப்க்கு அகேன்ஸ்டா இருக்கேன். ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா எல்லா நேரமுமே மக்கள் வந்து டிடிஎஃப் என்ன பண்ணாலுமே கை தட்டணும் அப்படின்லாம் பண்ண முடியாது மக்களால. மக்கள் சில பேர் பிடிக்காதவங்க எதிர்ப்பாங்க, பிடிச்சவங்க அவன் சொன்னது கரெக்டுப்பா
அவர் அந்த நேரத்துல பண்ணது அடிக்காம போனது இல்ல. இப்ப யாரா இருந்தாலுமே அவன் வந்து அவன் பார்க்க ஒல்லியா இருக்கான், டிடிஎஃப்லாம் ஹைட்டா இருக்காரு, ஒரு குத்தி இருந்தாங்கன்னா கீழே வந்துருப்பான். அதுதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது பண்ணல அவரு. அது சில இடத்துல நல்லது பண்றாரு. ஆனாலும் ஏன் டிடிஎஃப்க்கு இவ்வளவு நெகட்டிவ் வருது அதை நீங்க யோசிக்கணும். அப்ப நான் வந்து நெகட்டிவ் எடுத்து பேசுறேன். ஏன்னா எனக்கு டிடிஎஃப் வந்து சில இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா அவர் வந்து பைக் ஓட்டுற மாதிரி வீடியோ போட்டுறாரு. இதை பார்த்துட்டு சில பல மஷ்ரூம் பண்ண வச்சிருந்த நண்பர்கள் எல்லாருமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பைக்கை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் விழுந்துடுறாங்க. இல்ல இப்ப இருக்கிற அம்மா அப்பாவே வந்து பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. கேட்டா நீ வீடியோஸ் பார்த்துட்டு நீ அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் யாரு முன்னுதாரணம் அப்படின்னு பார்த்தா டிடிஎஃப் வந்துருது. அதனாலதான் போலீஸ்காரங்க எங்க பார்த்தாலும் டிடிஎஃப் பிடிச்சு இந்த மாதிரி பண்ணாத தம்பின்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்றது எல்லாத்தையும் குடிக்கிறாங்க. வீடியோல இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாப்புல, லாஸ்டா வீடியோ முடியும் போது பாத்தீங்கன்னா பார்த்து சேஃபா வண்டி ஓட்டுங்க, இன்னொன்னு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அது வந்து எத்தனை பேருக்கு காதுல கேட்டுச்சு எல்லா வீடியோலயுமே சொல்லுவாப்புல அந்த விஷயத்த. ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயத்த மட்டும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னா அவர் வண்டி தூக்குறத மட்டும் இவங்க தூக்கி கீழே விடுவாங்க. இது என்ன பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட சேனல் வந்து டிஆர்பி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக அவங்களும் இல்லாத பொல்லாத சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேசும்போது இவரோட வீடியோஸ் ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பாதி ஷார்ட்டா பாக்குறாங்க பாத்தியா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன்னா வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் சண்டை போடுறத மட்டும் தான் எடுத்து போடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அது போட்டா லைக்ஸ் அதிகமாகும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. பட் எல்லாருமே தெளிவா அந்த வீடியோ அவரோட ஃபுல் வீடியோ பாக்குறவங்க மட்டும் தான் தெரியும் அவர் யாரு எப்படி அப்படின்னு. புரியுது. நீங்க வந்து எப்படி வந்து இப்ப 4-5 விஷயம் சொன்னாங்க. நான் வந்து பைக் ஓட்டேன், எனக்கு வந்து பைக் பிடிக்குதுங்க. அவர் நிறைய சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அங்கீகரிக்கல. அப்புறம் நான் கார் ஓட்டினேன், என்னை யாரும் அங்கீகரிக்கல. நான் ஸ்கேட்டிங் பண்ணேன், யாரும் அங்கீகரிக்கல. நீங்க வந்து மேற்கொண்டு ட்ரோல் தான் பண்ணீங்க. அங்கீகரிக்கலைன்னா கூட சப்போர்ட் பண்ண, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, நீ வந்து உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் பண்ணாதன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்போ சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க. புரியுது. ஆனா இப்ப இவரு அதனால அவர் என்ன சொல்றாரு, பைக் எல்லாரும் ஓட்டலாம், பட் ஒருத்த வந்து 28 மணி நேரம் வந்து விடாம பைக்ல சம்திங் அந்த மாதிரி தொடர்ந்து வண்டியில உட்காந்து அவர் போய் நம்மளால இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அவர் அவ்வளவு தூரம் உட்காந்து போயிட்டு வந்தவருக்கு அட்லீஸ்ட் நீ சப்போர்ட் பண்ண வேணாம், அதுக்காக நீ வந்து அவரை வந்து சும்மா நீ இதுக்காக என்ன பண்ண அதுக்காக என்ன பண்ண அப்படி இப்படி எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம். அவர் அந்த போகும்போது பாத்தீங்கன்னா அவர் கால் அப்படியே இந்த தோல் அடியில அந்த பாதத்துல தோல்னா உறிஞ்சு இருந்தது. அதெல்லாம் பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு வீடியோனா. ஒரு சின்ன வயசுலயே நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா யாருக்குமே பொறுக்காது. முதல்ல போலீஸ்காரங்களோட மாச சம்பளம் எவ்வளவு? 40,000 ரூபாய் வரும். மிஞ்சி போன மேக்சிமம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 40,000, 50,000, 60,000. ஆனா டிடிஎஃப் பர்சனுக்கு வந்து ஒரு மாச சம்பளம் வந்து பல லட்சங்கள்ல வரும். 23 வயசு 24 வயசுல அவ்வளவு லட்சம் சம்பாதிச்சாலே எல்லாருக்கும் கோபம் வந்துடும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஃபுட் ரிவ்யூவரே பார்த்திருப்பீங்க. அவருக்கு நிறைய சம்பாதிச்சிட்டாரு, டர்க்கி சாப்பிட்டாரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மெயினா இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க யார் வேணாலும் அவங்க வந்து நோண்டுவாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாதான் அவங்க வின்னர். அதனால அதைத்தான் டிடிஎஃப் பண்றாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரிஞ்சதான் பண்ணுவேன். ஏன்னா திணிக்க முடியாது. நீ டிடிஎஃப் போயிட்டு பைக் போட்டாத, நீ போய் உட்காந்து ஐஏஎஸ்க்கு படி அப்படின்னு சொன்னா அது வந்து அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு எதிர்த்து வந்து அதான் பண்ணுவாங்க. பிடிச்ச விஷயத்தான் பண்ணி வந்து நல்லா பண்ண முடியும். ஐஏஎஸ் படிக்கிறவங்க போய் இல்ல நீ டிடிஎஃப் மாதிரி நீ பைக் போட்டு அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும், 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பாதிக்க முடியும்னா அவங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு நல்லா பண்ணிட்டு போனாங்க. அதாவது லாஸ்டா நான் சொன்னது இப்ப ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவனை தண்டிக்க வேணாம், அவனை திருத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்ல. அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதுல
அவர் திருந்துறாரா இல்லையாலாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் வீடியோ கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கட்டும். அவர் நல்லா தான் பண்றாரு. லாஸ்டா வந்து இன்னும் வந்து சொல்லிக்கோங்க, என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா எல்லாரும் நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடிச்சிருப்பாப்ல. ஆமா இப்ப அடுத்தடுத்த வீடியோல இப்படியே மன்னிப்பு கேட்டுட்டே வந்து வீடியோ போட்டுட்டே இருந்தாருன்னா அவர் ரொம்ப தெளிவா இருக்காருன்னு நினைச்சிட்டு மக்கள் அவங்களை திட்ட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அது கிடையாது. மக்கள் திட்டுறவங்க திட்டுவாங்க, வாங்கிக்கிட்டு அவர் முன்னே போயிட்டே இருக்கணும். நாளை பின்ன அவர் பல கோடிக்கு ஏர்ன் பண்ணாருன்னா மக்கள் அவங்க பேங்க் பேலன்ஸ்ல அவங்களுக்கு காசு இருக்காது, அவங்க போர் அடிச்சுன்னா திட்டதான் செய்வாங்க. இப்ப இந்த மொத்தத்துல அவர் நல்லவரா இல்ல கெட்டவரா, இது வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பை ஃப்ரம் உங்க டாண்டி வாகர். பை, லவ் யூ. டேய் என்னடா மூஞ்சி இது? நல்ல வியாபாரம் மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்றதுக்கு நான் திருச்சியாவை தூக்கிட்டு வர முடியும்.